ஹாய் நண்பா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இதுல ஹைலைட் ஆன விஷயம், நம்ம தமிழகத்திற்கு அரியலூர்ல ஆரம்பிச்சு தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் வரையாக 396 காலியிடங்களை விட்டுருக்காங்க. பேன் இந்தியா லெவல்ல கிட்டத்தட்ட 7000க்கும் அதிகமான காலியிடங்கள். இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட்டை இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ட்ரெயினி லெவல் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஜூன் 15 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. பேன் இந்தியா லெவல்ல மொத்தமா 7150 காலியிடங்கள். நம்ம தமிழகத்திற்கு 396 காலியிடங்கள், 396 கிளைகள் வாரியா அறிவிச்சிருக்காங்க. அதாவது உங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால நீங்க வேலைக்கு போகலாம். குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் SC/STக்கு 5 வருடங்கள், OBC கேண்டிடேட்க்கு 3 வருடங்கள், பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க. குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா எனி டிகிரி தான். ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் நீங்க படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ட்ரெயினி லெவல் ஜாபுங்க. அதாவது அப்ரண்டிஸ் அப்படிங்கிற ஜாப் ரோலுக்கு தான் ஆஃபர் பண்ணிருக்காங்க. லைக் 1 இயர் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு அப்ரண்டிஸ் ஜாப்ல வேலை வாய்ப்பு இருக்கும். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸ்ல உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிபிகேட்டை வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகள் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க மத்த கவர்மெண்ட் செக்டார்ல ஒரு அப்ரண்டிஸா போறீங்க அப்படின்னா 7000 இருந்து 9000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் மந்த்லி ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அரசு வங்கிகள்ல வரக்கூடிய அப்ரண்டிஸ் ஜாபுக்கு மந்த்லி 15,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, பேங்கிங்குள்ள நிறைய நாலேஜ் நீங்க கெயின் பண்ணலாம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இதனால நிறைய நாலேஜ் நீங்க கெயின் பண்ணலாம். சோ இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருங்க. இது ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அடிஷனலா ஒரு அட்வான்டேஜ் கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஜூனியர் அசோசியேட் அப்படிங்கிற ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்க 1 இயர் சக்சஸ்ஃபுல்லா இந்த ஒரு அப்ரண்டிஸ முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருடம் ஜூனியர் அசோசியேட் ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் வரும்போது சம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், அதாவது உங்களுக்கு வெயிட்டேஜ் சம் வெயிட்டேஜ் உங்களுக்கு ஆட் பண்றாங்க. அதாவது ஜூனியர் அசோசியேட் ஜாபுக்கு எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூலாம் வைப்பாங்க. அப்போ அந்த எக்ஸாம் பிளஸ் இன்டர்வியூல உங்களுக்கு, அதாவது ஆல்ரெடி அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணவங்களுக்கு சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். செலக்ஷன் ப்ராசஸ் இந்த அப்ரண்டிஸ் ஜாபுக்கு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது, ஆனா எக்ஸாம் இருக்கு. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் தான். அதை ஃபாலோ பண்ணி தமிழ் மொழி உங்களுக்கு நல்லா தெரியுமா, பேச தெரியுமா அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க. லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் சிம்பிள் தான். அதுல குவாலிஃபைங் மார்க் வாங்கினா போதும். மெயினா பார்க்க வேண்டிய எக்ஸாம் என்னன்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட். காமனா கேட்கக்கூடிய சிலபஸ் தான். ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங். மொத்தமா 100 கொஸ்டின், 100 மதிப்பெண்கள், 1 மணி நேரம் டைம் டியூரேஷன் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம நம்ம தமிழ்ல எழுதிக்கலாம். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி இங்கிலீஷ்லயும் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அவைலபிளா இருக்கு. எக்ஸாம் சென்டர் பேன் இந்தியா லெவல்ல கொடுத்திருக்காங்க. நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சி, வேலூர், விருதுநகர், காஞ்சிபுரம், நாமக்கல், திருப்பூர், இவ்வளவு இடத்துல பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது நீங்களே உங்களுக்கு வேணுங்கிற எக்ஸாம் சென்டரை ப்ரிஃபரன்ஸ்ல ஒரு 3 ஆப்ஷனா கொடுத்துக்கலாம். அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. ஜெனரல், OBC, EWS கேண்டிடேட்க்கு 300 ரூபாய், SC/ST கேண்டிடேட், பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃபாலோ பண்ணி நிறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. பிஃபோர் அப்ளிகேஷன் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அதுல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுடைய ஃபைல் சைஸ், ஃபைல் ஃபார்மேட் என்ன எல்லாமே தெளிவா கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் எண்ட்ல அன்னெக்ஷர் 1 அப்படிங்கிற டாபிக்ல நீங்க ஃபுல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எந்த டைமென்ஷன்ல இருக்கணும், எந்த ஃபைல் சைஸ்ல இருக்கணும், ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. அடிஷனலா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆல்சோ நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த இடத்துல ஐ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா, இதுல இருந்து ஆஃப் மைண்ட் இது வரைக்கும் ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய சொந்த கையெழுத்துல எழுதணும். சரிங்களா? ஐ அப்படின்னு சொல்லி போட்டு கமா போட்டு உங்களுடைய பேரை எழுதிட்டு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் போட்டு இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு ஹியர் பை டிக்ளர் இதுல இருந்து ஆஃப் மைண்ட் இது வரைக்கும் நீங்க தனியா எழுதிருங்க. எழுதி அதை ஸ்கேன் பண்ணி நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட்ஸ்ல. நோட்டிபிகேஷனை ஃபுல்லாவே படிச்சு பாருங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல லாஸ்ட் டேட் ஜூன் 8ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு.
ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்டட் டில் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்க. பெட்டர் உங்ககிட்ட ஒரு லேப்டாப் ஆர் பிசி இருக்குது அப்படின்னா ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். மொபைல் போன்ல கூட அப்ளை பண்ணலாம், பட் ஒரு சில எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டர் மூலமா அப்ளை பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தோட நான் உங்களை சந்திக்கிறேன்.